ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே பாலதர்ஷினி. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? கதையின் பெயர் உன்னை நீ நம்பு. ஒரு சிறிய வீட்டில் அக்கா தம்பி இருவரும் வாழ்ந்து வந்தார்கள். தம்பி எப்போதும் சிரிப்புடன் இருப்பான், ஆனால் பள்ளி படிப்பில் கொஞ்சம் பலவீனம். ஒரு நாள் தேர்வு முடிவுகள் வந்தது. தம்பி கவலையுடன் வீட்டிற்கு வந்தான். அக்கா, நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று கண்ணீர் மல்க நின்றான். அக்கா அவனை திட்டவில்லை, மாறாக அவன் தோளில் கை வைத்து தேர்வு முடிந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்கிறாயா தம்பி? அது உன்னை இன்னும் நல்ல பயிற்சிக்கு அழைத்து செல்கிறது. அடுத்த நாள் முதல் அக்கா தினமும் அவனுடன் உட்கார்ந்து படிக்க செய்தாள். சின்ன சின்ன விளையாட்டுகளோடு பாடங்களை சொல்லிக் கொடுத்தாள். தம்பியும் நம்பிக்கையுடன் முயற்சி செய்தான். தேர்வு மறுபடியும் வந்தது. இந்த முறை நல்ல மதிப்பெண் எடுத்தான். வீட்டில் எல்லோரும் மகிழ்ந்தனர். ஆனால் தம்பிக்கு ஒரு புதிய பயம் வந்தது. இதுபோல அடுத்த தேர்விலும் படிக்க முயலுமா என்று சந்தேகம். ஒரு நாள் பள்ளியில் பெரிய பேச்சு போட்டியில் அறிவிக்கப்பட்டது. ஆசிரியர் தம்பியை தேர்வு செய்தார். உடனே அவன் பதறினான். அக்கா, என்னால் பேச முடியாது. எல்லாருக்கும் முன்பாக நிற்கவே பயமாக இருக்கும். என்னால் பேச முடியாது என்றான். அக்கா சிரித்தான். தம்பி, நீ தேர்வில் வெற்றி அடைந்தது எப்படி? பயத்தை விடு. நம்பிக்கையை நம்பினால்தான் எதுவும். அதே மாதிரிதான் உன்னால் முடியும் என்று நீ நம்பு. அடுத்த சில நாட்கள் கண்ணாடி முன்பு நிற்க வைத்து தம்பியை பேச பயிற்சி கொடுத்தாள். அவனை ஊக்கப்படுத்தினாள். போட்டி நாள் வந்தது. தம்பி மேடையில் நின்றான். முதலில் குரல் சிறிது தடுமாறியது. ஆனால் அக்காவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. பின்பு தன்னம்பிக்கை வந்து அவன் தெளிவாக பேசினான். முடிவில் அவன் முதல் பரிசு. அவன் ஓடி வந்து, நீ இல்லாமல் நான் எதுவும் இல்லை அக்கா என்றான். அக்கா கூறினாள், நாம் வென்றோம். தோல்வி மெதுவாக எரியும் தீபம் போல. நம்பிக்கையை தூண்டிவிட அன்பானவர்கள் அருகில் இருக்கும்போது தீபம் முழுமையாக ஒளி தந்து வாழ்வை ஒளிரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம.